ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு டேபிள் டாப் வெட் கிரைண்டர் வச்சுருப்போம் மாவு அரைக்கிறதுக்கு. கிரைண்டர் வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மாவு அரைச்சிருக்கும், ஈஸியாக அரைச்சிருக்கும். ரொம்ப கம்மியான டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக மாவு அரைக்க முடிஞ்சிருக்கும். அதுவே ஒரு வருஷம் அல்லது 2 வருஷம் போச்சு அப்படின்னா உங்களோட டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். நீங்கள் உளுந்து அரைச்சாலும் சரி, இல்லை அரிசி அரைச்சாலும் சரி, நீங்கள் வாங்கினப்போ அரைச்ச டைமை விட டபுள் அல்லது ட்ரிபிள் த டைம் ஆயிரும். இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கல்லும் உரசி மாவை அரைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கல்லே வந்து பலன்னு கண்ணாடி மாதிரி பாலிஷ் போட்ட மாதிரி ஆயிரும், கிரானைட். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக வந்து அதால் உளுந்தவோ இல்லை அரிசியவோ வந்து கிரைண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட எப்போல்லாம் நமக்கு வந்து லேட் ஆகுதோ, அரைக்கிறதுக்கு டைம் ஆகுதோ, அப்போல்லாம் வந்து நம்ம அந்த கல்லை வந்து சரி பண்ணணும். இந்த கல்லை சரி பண்ணாமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா என்ன ஆகும், உங்களுடைய உளுந்து அரைக்கிற டைமும் அதிகமாகும், உளுந்து வந்து சரியாக அரைப்படாது, உளுந்து நல்லா பொங்கியும் வராது. இப்போ உளுந்து பொங்கி வராதம்போது உங்களால் வந்து இட்லியோ அல்லது ஊத்தப்பமோ போட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்குது, இட்லி கல் மாதிரி தான் இருக்குது. அப்போ அதை எப்படி சரி பண்ணுறது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நான் அந்த கொடுக்குற டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் கல் உடையாமல் நீங்கள் வந்து அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கல்லை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மெயினுக்கு என்ன தேவைன்னா, ஒரு உளி வேணும், சுத்தியல் வேணும். யூஸ்வலாக வந்து இந்த அம்மி குத்துறவங்க வந்து அந்த உளியும் சுத்தியலும் வச்சும் பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே இது நம்ம ரெண்டையும் சேர்ந்து பண்ணோம்னா நம்ம அந்த கல்லை உடைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ட்ரில்லிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசானது நான் எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு சுத்தியலும் வச்சுருக்கேன். பட் நான் சுத்தியல் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் இந்த வெறும் இதை வச்சே நான் எப்படி வந்து உங்களுக்கு இது ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ இது நல்லா ஆடாமல் வந்து அந்த கல்லை வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ராடை எடுத்து அது மேலே வச்சு அப்படியே நீங்கள் உங்களோட கையில் எவ்வளோ ப்ரெஷர் வருதோ அந்த ப்ரெஷர் அளவுக்கு நீங்கள் அதை வந்து பொறுமையாக வந்து தட்டணும். ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து தட்டணும் அப்படின்னா அந்த கல் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கார்னரில் தட்டும்போது கொஞ்சம் பொறுமையாக தட்டுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா கல்லுலேயும் ஒவ்வொரு சின்ன ஸ்பேஸும் அந்த உங்களுக்கு வந்து கிளிட்டர் ஆகிற மாதிரி வந்து நம்ம காமிச்சோம் இல்லையா அந்த கல்லில். ஸோ அந்த இது எல்லாமே வந்து மறையிற அளவுக்கு நீங்கள் வந்து அது சின்னதாக தட்டி கொத்தணும். இப்படி நீங்கள் நல்லா கொத்தி அந்த இது சின்ன அந்த ஓட்டையாக வரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் துணியை வச்சு அப்பப்போ தொடச்சிட்டு இப்படி எல்லா கல்லும் நீங்கள் வந்து சரி பண்ணணும். ஸோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கு பொறுமை முக்கியம். இது எப்படியும் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரமாக தான் ஆகும். இந்த 1 மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் கொத்துங்க. நான் இப்போ உங்களுக்கு வந்து அது எப்படின்னு காணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்தளவுக்கு வந்து நான் வந்து பொறுமையாக கொத்தி அதை வந்து புதுசாக நம்ம வாங்கும்போது அந்த கல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஸோ இதே மாதிரி இந்த 2 சைடு உள்ள கல்லையுமே கொத்திக்கணும். சில கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா 3 கல் இருக்கும், மேலே ஒரு சின்னதாக இருக்கும். ஸோ அதேமாதிரி நீங்கள் வந்து ஒரு போல்ட் இருக்கும், அந்த போல்ட் அழகாக வந்து கழட்டி தனியாக கல்லை எடுத்துகிட்டு கூட இந்த மாதிரி கீழே ஒரு டவலோ அல்லது ஏதாவது ஒரு துணியோ வச்சுட்டு பொறுமையாக தட்டுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரைண்டரோட உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த சமதளமாக இருக்கக்கூடிய கல்லுலையும் பார்த்திங்கன்னா பொறுமையாக இந்த மாதிரி வந்து தட்டணும். நான் சுத்தியில் எங்கேயுமே யூஸ் பண்ணல, வெறும் கையில் இருக்கக்கூடிய நம்ம ப்ரெஷரை வச்சே தான் வந்து இது பண்ணுறேன். இது அப்பப்போ நம்ம வந்து தட்ட வந்து அதில் வந்து மண் வரும், அந்த மண்ணை மட்டும் நம்ம ஒதுக்கிட்டு பொறுமையாக தட்டணும். ரொம்ப அதிக ப்ரெஷரும் கொடுத்துடக்கூடாது, அதே ரொம்ப கம்மியான ப்ரெஷரும் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வராது. பார்த்திங்களா இப்போ எவ்வளோ மண் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மண்ணெல்லாம் நம்ம இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பொறுமையாக வந்து எல்லாத்தையும் கொத்தி இது பண்ணுங்கள். அது பிறகு நம்ம வந்து இப்போது கழுவ போகிறோம். அது கழுவும் போது மட்டும் நல்லா கழுவணும். நான் அது எப்படின்றதையும் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். அதே நேரத்தில் எப்படி என்ன யூஸ் பண்ணி கழுவ போகிறீங்கன்றதையும் நான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள மாற்ற கல்லுலேயும் சரி அடியில் பக்கத்தில் இருக்க கல்லையும் நல்லா இது பண்ணிட்டோம், கொத்திட்டோம். இப்போ வந்து நான் நார்மலாக வெறும் தண்ணியை வச்சு நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு கழுவுறேன், சோப்பு எதுவும் போடாமல். இந்த மாதிரி வந்து ஒரு 2 தடவை வெறும் தண்ணியில் கழுவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சொரசொரப்பு தன்மை இருக்கும், அந்த சுற்றி இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் உங்களுக்கு நல்லா கரைஞ்சிருக்கும். இப்போ திரும்பவும் ஒரு தடவை வெறும் தண்ணியை மட்டும் எடுத்து அந்த தண்ணியில் வந்து நான் கழுவிடுவேன். ஸோ இது வந்து வெறும் தண்ணியில் கழுவுறது. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெறும் தண்ணியில் மட்டும் 2 தடவை கழுவி கொண்டு வந்து இப்போ கிரைண்டரில் வந்து நம்ம அந்த ட்ரம்மையும் கல்லையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய அந்த கல் வந்து கரெக்டாக சீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இது நம்ம நல்லா சீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து கல்லும் சேர்ந்து சுற்றும். அதனால் வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த கல்லையும் கரெக்டாக வச்சு லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு அப்புறம் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லா நின்றுக்கிறோம். அதே நேரத்தில் அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்
ட்ரம்மில் வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப உரசிக்கிட்டும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப கேப் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு மாவு வந்து சீக்கிரம் அரைப்படாது. இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, இது வெறும் தண்ணியை ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதை அலசுகிறேன். அலசி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 50 கிராம் வந்து ரவை எடுத்துக்கணும். அடுத்து நம்ம வந்து ரவையை வச்சு அரைக்க போகிறோம். இப்போ வெறும் தண்ணியை வச்சு அரைச்சி இப்போ கீழே ஊற்றிட்டு உங்களுக்கு ரவையை போட்டு அரைக்கிறத இப்போ இது சும்மா 10 செகண்ட் இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெறும் தண்ணி வச்சு இது பண்ணோமா, இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் 50 கிராம் ரவை சொன்னேன்ல, அந்த ரவையை எடுத்து ரவையை போடுறேன். ரவையை ஃபுல்லாக போட்டுட்டு ஓரளவுக்கு அந்த ரவைக்கு ஏதா போல் தண்ணி மட்டும் நம்ம கொஞ்சம் சேர்த்து ஒரு 10 to 15 செகண்ட் வந்து இதை அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன அந்த கல் அந்த இதெல்லாம் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அந்த ரவை என்ன செய்யும் அப்படின்னா, அந்த அரைக்கும் போது அந்த ரெண்டு கல்லும் சேர்ந்து அரைக்கும் போது அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். இதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டர் வாங்கும்போது சீசனிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். இந்த ரவை போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரவை போட்டு பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கை வந்து அரிசியை ஊற வச்சு அரிசியை போட்டு பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த கல் இது வராது. அந்த ரவையோட கலர் அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும். இப்போ வந்து கல் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கல்லோட கலர் கருப்பு கலரில் மாறும் மாவோட சேர்ந்து. அது இப்போ வராது உங்களுக்கு அரைச்சி முடித்த பிறகு. இப்போ அதுதான் சீசனிங் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து நம்ம வீட்டிலேயே வந்து டேபிள் டாப் கிரைண்டரோட ஸ்டோன்ஸை வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சைடில் வந்து யாராவது இந்த அம்மி கொத்துறவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து கூட கரெக்ட் பண்ணி வாங்கலாம். அது உங்களோட சாய்ஸ். இல்லை நீங்களே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பண்ணுங்கள். நான் இதை பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா உளுந்தும் மாவும் போட்டு அரைச்சேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நமக்கு அரைச்சி கொடுத்துருச்சு. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திரும்பவும் ஒரு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.